முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் வாழ்க்கை குறிப்பு. 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி பஞ்சாபில் பிறந்த மன்மோகன் சிங் அவர்கள் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றார். 1957இல் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார மேற்படிப்பை முடித்தார். பின்னர் இந்தியா திரும்பிய அவர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். தொடர்ந்து 1962இல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் 1966 முதல் 1969 வரை ஐநா சபையில் பணியாற்றினார். பின்னர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தில் ஆலோசகராக பணியாற்றினார். மத்திய அரசில் தலைமை பொருளாதார ஆலோசகர், ரிசர்வ் வங்கியின் கவர்னர் மற்றும் திட்டக்குழுவின் தலைவர் போன்ற பல முக்கிய பதவிகளை வகித்தார். 1991ஆம் ஆண்டு பிரதமராக PV நரசிம்மராவ் அவர் பதவி ஏற்றபோது அவரது மந்திரி சபையில் மன்மோகன் சிங் அவர்கள் நிதி மந்திரியானார். நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த வேளையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் அதை சமாளித்தார். கடுமையான எதிர்ப்பையும் மீறி இந்தியாவின் பொருளாதாரத்தை தாராளமயமாக்கும் பல கட்டமைப்புகள் சீர்திருத்தங்களை மன்மோகன் சிங் அவர்கள் மேற்கொண்டார். கடந்த 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தபோது யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிரதமராக சேர்ந்து எடுக்கப்பட்டார். பல்வேறு கட்சிகள் அடங்கிய கூட்டணி அரசை திறம்பட நடத்தி 5 ஆண்டுகள் நிறைவு செய்தார். தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலும் பிரதமராக தொடர்ந்தார். தொடர்ந்து 10 ஆண்டுகள் பிரதமராக அவர் இருந்த காலத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம், வாட் வரி, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அணுசக்தி ஒப்பந்தம் ஆகியவை நிறைவேறின. இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே சீக்கிய பிரதமர் மன்மோகன் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது.